ஹாய், நம்மளோட கிரைம் சீரீஸில் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே பிரட்டி போட்ட ஒரு ஒரு அதிபயங்கரமான ஒரு ரேப் ஒன்று. எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தி ரேப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 வாட்டி ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை 100க்கும் மேற்பட்டவங்க ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். 18 ஜனவரி 1981 ஜுன்கோ ஃபுருட்டான்னு சொல்லி ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கு நடுவில் பிறந்த குழந்தை. அது அந்த குழந்தை இறைவனோட வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக படைச்சிட்டான் அந்த குழந்தைய. அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது. தான் பள்ளி பருவத்திலேயே படிக்கும் போதும் சரி, அவள் வளர 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 பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல்ஸ் நிறைய பேர் அவளை அட்மையர் பண்ணுறது. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்கிறது. அந்த பொண்ணை நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ பிரிட்டி அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது அதில் எல்லாருமே மயங்கிற மாதிரி, அந்த பொண்ணுமே அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மயங்க இருக்குது. பட் இருந்தாலுமே தான் படித்து அந்த நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும் என்ற ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷனில் அந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டு வருது. ஸோ அவள் ஹையர் செகண்டரி போகிற சமயத்தில் தான் டிகிரி காலேஜ் போகும்போது அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, அதனால் தான் ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அப்படியே படிக்கணும் என்ற ஒரு இன்டென்ஷனில் அந்த பொண்ணு படிக்குது. அந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியில் படிச்சிருக்க மியானோ என்றவன் ப்ரொப்போஸ் பண்ணுறான். அந்த ப்ரொப்போசலை இந்த பொண்ணு வேணாம், எனக்கு படிப்பில் தான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இப்போ லவ் பண்ணுற மூடில் இல்லை, மைனர் பொண்ணு தான், 17 வயசு தான், இப்போ எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறான். பட் இந்த மியானோன்றவன் என்ன பண்ணுறான்னா, அவன் இதை ஒரு வன்மமாக தன்னோட மைண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈகோயிஸ்டிக்காக அதோட நெகட்டிவான விஷயங்களை டெவலப் பண்ணிக்கிறான். இந்த பொண்ணு அழகாக இருக்கிறதுனால தான் திமிரு பிடிச்சி போயிருக்கு, இந்த திமிரில் தான் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறா, அந்த மாதிரி விஷயங்களை தான் மனசில் போட்டுட்டு அந்த பொண்ணு மேலே வன்மத்தை அவனா டெவலப் பண்ணிக்கிறான். இந்த விஷயத்தை தன்னோட நண்பனான ஒகாரான்னு சொல்கிறவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே பிளான் பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு போயிடுறாங்க. ஏற்கனவே இந்த மியானோவுக்கு ஏற்கனவே இவன் மேலே பல பள்ளியிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன் தான் இவன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேங் ரேப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கான். அதுவும் இல்லாமல் ஒரு நோட்டோரியஸ் கேங், டோக்கியோவில் இருக்க ஒரு நோட்டோரியஸ் கேங்கில் அவன் ஒரு மெம்பராக இருக்கான். ஸோ இந்த மாதிரி பல தருணங்களில் பிஹேவ் பண்ணி பல விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணதால் பல ஸ்கூலில் இருந்து அனுப்பிச்சு அந்த வருஷம் தான் அந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்கான். ஆஸ் யூஷுவல் ஃபுருட்டா என்ன பண்ணியிருக்கான்னா, தன்னோட வேலையை முடிச்சு அந்த பார்ட் டைம் வேலையை முடிச்சுட்டு வர சமயத்தில் அவள் தன்னோட அந்த ஸ்கூட்டியை மாதிரி ஒரு சின்ன பைக்கில் வந்துட்டு இருக்க சமயத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பாலடைஞ்ச வேர் ஹவுஸ், அதான் குடவுன், அந்த குடவுனில் எடுத்துன்னு போயிட்டு மாறி மாறி கற்பழிக்கிறாங்க. கற்பழிச்சதோட விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு மினாட்டோ யசுஷிகி என்ற அவனோட ஃப்ரெண்ட்ஸை வர வச்சு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே வச்சு கற்பழிக்க வச்சாங்க. இதுவும் போதாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை எடுத்துட்டு மினாட்டோவோட வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லி வீட்டில் வச்சு கற்பழிக்கிறாங்க. 4 பேருமே சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. இந்த சம்பவம்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 25 நவம்பர் 1988 நடக்குது. இந்த விஷயங்கள் தான் பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக பொண்ணை காணோம்னு பதறி போன அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணனா, 27 நவம்பர் 1988 போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கேஸை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது தன் நண்பர்கள் மூலிமா தெரிஞ்சுக்கின இந்த பையன் மியானோன்ற பையன் அவளை மிரட்டுறான், ஃபுருட்டாவை மிரட்டுறான். இந்த மாதிரி நீ இந்த கேஸை உங்கள் அம்மா கிட்ட பேசி வாபஸ் பண்ணிட்டா உங்கள் அம்மாவை கற்பழிப்போம், உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன், உன் தம்பி எல்லாருமே கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த பொண்ணை பயமுறுத்துறதால 27ஆம் தேதி கேஸ் கொடுத்துருக்காங்க. 28ஆம் தேதி தன் தாய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறா, இல்லை நான் எனக்கு பிடிச்சவனோட நான் வந்துட்டேன், அவனை நான் அவனோட வாழ போகிறேன், என்னை தேடாதீங்க, இதுதான் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்குமே ஒரு அவப்பேர் வருது. பொண்ணு இந்த மாதிரி ஓடி போயிட்டா, இது மாதிரி வேற எவனோ ஒருத்தனோட ஓடி போயிட்டான்னு சொல்லி ஒரு அவப்பேரோட இருக்காங்க. அதுக்கப்புறமா இவனுங்க கம்முன்னு இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை எவ்வளோ நரகத்தை காமிக்கணுமோ அவ்வளோ நரகத்தை காமிச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் சொன்னால் அது படிக்கும்போதே நம்மளுக்கு தைரியம் இல்லை, அதை கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்திருக்காங்க. ரத்த கண்ணீர் வருது, அது படிக்கும்போதே நம்மளுக்கு ரத்த கண்ணீர். அந்த பொண்ணு அனுபவிச்ச பொண்ணுக்கு எவ்வளோ டார்ச்சராக இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுறானுங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையுமே வர வைக்கிறாங்க, அந்த பொண்ணை கற்பழிக்க சொல்கிறாங்க. கற்பழிக்கிறது அடி 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 அடின்னு அடிக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்பு ரோடால் தன்னோட முன்பாகத்திலையும் பின்பாகத்திலுமே இரும்பு ரோடால் விடுறதாகட்டும், வயிற்றில் எட்டி எட்டி உதைக்கிறதாகட்டும், துணியே இல்லாமல் குளிர்காலத்தில் போய் வெளியில் நிற்க வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்திருக்காங்க. பாக்ஸிங் பேக்கில் போட்டு குத்துன்னு குத்திருக்காங்க.
பல காயங்களோட பல விஷயம் அந்த ரத்தத்தோட அந்த பொண்ணு வந்து சர்வே வாங்கி வருது. ஸோ இந்த டார்ச்சர் அனுபவிக்க முடியாமல் இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா 28 டிசம்பர் வந்து அவங்க கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்றா, தயவுசெய்து என்னை விட போகுதுல, நீங்க எப்படியாவது என்னை வந்து அடிச்சு கொலையாவது பண்ணிடுங்க, இதுக்கு மேல என்னை விடாதீங்க சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. ஸோ அப்பயுமே இதுல வந்து ஒரு இறக்கம் இல்லாத இந்த இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா திரும்பி ஒரு 4 நாள் டார்ச்சர் பண்றாங்க. இப்படி டார்ச்சர் நடந்திருக்க சமயத்துல ஜனவரி 3ஆம் தேதி வாக்குல வந்து சொல்றாங்க, நீ வந்து என்கிட்ட கேம் விளையாடு, மார்க் ஜோகன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு, மகா ஜோகோ ஏதோ வரும், அந்த கேம் வந்து என்கிட்ட விளையாடி நீ ஜெயிச்சிட்டுன்னா நீ கேட்ட மாதிரி உன்னை வந்து நாங்க கொலை பண்ணிடுறோம். ஸோ அவ கெட்ட நேரம் அங்கேயே வந்து இப்படியா வந்து அமையணும், அந்த கேம்ல அவ வின் பண்ணிடுறா, ஃப்ரூட்டா வந்து வின் பண்ணிடுறா. இதுல வெறியேறின இவங்க அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிச்சு கையை உடைச்சி காலை உடைச்சி ரத்தம் வந்து, ஏன்னா அவதான் இனி யூஸ் இல்லையே, ரத்தம் ஒரு பக்கம் ஷீல்டு ஒரு பக்கம் வருது, அந்த நாத்தம் அந்த பாடியில வர நாத்தம், ஏன்னா சோறுன்றதே ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் பாலும் கொஞ்சம் பிரெட்டுமே தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் கடைசி ஒரு 10 நாளா ஒண்ணுமே கிடையாது, கிட்ட 40 நாள் நெருங்கிடுச்சு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல, அந்த பொண்ணை அடிக்கும்போது அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அந்த சமயத்தில் மியானோ, ஒகுரா, மராட்டோ, யசுசுகி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்து வச்சுன்னு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு 55 லிட்டர் பேரல் ட்ரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இரும்பு ட்ரம்ல அந்த பொண்ணை வச்சு கான்கிரீட்டை ஊற்றி சீல் பண்ணிடுறாங்க. சீல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணை எடுத்து போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ ஜனவரி 4ஆம் தேதி அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. 23 ஜனவரி 1989 வந்து மியானோவையும் ஒகுராவையும் வேற ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. அந்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கேங் ரேப் அட்டெம்ப்ட். அதுல வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரணை பண்றாங்க. 2 போலீஸ்காரங்க விசாரணை பண்றாங்க. அப்போ வந்து ஃப்ருட்டராவோட கேஸ் வந்து அதுல ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இவன் எல்லாத்தையுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்றான். அவங்க கிட்ட வந்து ஒத்துக்கிறான், இந்த மாதிரி வந்து நாங்க தான் அதை அந்த பொண்ணை வந்து இது பண்ணோம், அந்த பொண்ணை வந்து இது மாதிரி சீல் பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லி. ஸோ அடுத்த நாள் போய் அந்த ட்ரம்மை வந்து ரிகவர் பண்றாங்க. அந்த ட்ரம்மை ரிகவர் பண்ணி அதுல உடைச்சி அந்த பொண்ணோட இதெல்லாம் ட்ரேசஸ்லாம் எடுத்து மேல்கூறு ஆய்வுக்காக அனுப்புறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு 1 ஏப்ரல் 1981 வந்து கன்ஃபார்ம் ஆகுது, இதுதான் ஃபுட்டூரான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு இவதான் ஃபுட்டூரான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. மியானோக்கு வந்து 17 வருஷம் சிறையும், ஒகுராக்கு வந்து 3 வருஷம், மற்ற 2 பேருக்கு வந்து 2 வருஷம். இந்த மாதிரி வந்து பல பேர் 100 பேர் கிட்ட கற்பழிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம்ன்ற மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கு தண்டனை வந்து அறிவிக்கிறார் நீதிபதி. இறந்து போன ஃபியூச்சராவை வந்து என்ன பண்றாங்கன்னா அவளோட பாடி அந்த கான்கிரீட்ல இருந்த அந்த பாடியை வந்து ஒரு பார்க்ல வந்து புதைச்சி அதை ஒரு பார்க்கா கன்வெர்ட் பண்ணி ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பொம்பளை வந்து பெண் குழந்தைகள் வந்து இதாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பா அம்மா கிட்டேயோ யார்கிட்டயோ போய் சொல்லணும்ன்ற லெவலுக்கு வந்து ஒரு நினைவுச்சின்னமா அதை வச்சிருக்காங்க. என்ன ஒரு வக்கரமான புத்தி இவங்க 4 பேருக்கு. கற்பழிக்கிறாங்க, கற்பழிக்கிறதே ஒரு பாவம், அதுலேயுமே வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு 40 நாள் சித்திரவதை பண்ணியிருக்கானுங்க. என்ன கொடுமை இது! வந்து 1988-89 இந்த சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது படிக்கிறதுக்கு. பட் இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. தேங்க்யூ.